விரிந்து இதிகாசம் நம்பும் வடநாடு, சினிமாவை நம்பும் தமிழ்நாடு. சரியாய் புரிந்த ஆரிய சூழ்ச்சி, சினிமாவில் செய்த சதி அதிகம். இது ஜிஹாது கடந்த வெற்றி. முஸ்லிம் காலுக்காக இந்த ரசூல் அக்தர் அல்லாஹ்வையா இவங்க எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்பி வைப்பேன். கதாநாயகன் கைதானால் கைதி நம்பர் முஸ்லீம் ஆகும். வில்லன் வேடன் எதுவானாலும் எல்லா பெயரும் முஸ்லீம் ஆகும். முஸ்லீம் என்றாலே தீவிரவாதி. முத்திரை குத்தியதில் முதலிடம் பத்திரிகையும் டிவிக்களும். விற்பனைக்காக பல கற்பனைகள் தலைப்புச் செய்தியாகும். அடியாள், ரவுடி, தாதா, கூலிப்படை, கொள்ளை கூட்டம், தீவிரவாதி, பயங்கரவாதி, இவர்களுக்கில்லை ஜாதியும் மதமும். இதுதான் உண்மை இன்றும் நாளையும். அகிலத்தையே அச்சுறுத்திய அமெரிக்க பயங்கரவாதம் அல்-கொய்தா தாக்குதலால் கோபுரம் சரிந்து குப்புற வீழ்ந்தது. கத்தி எடுத்தவன் சாவு கத்தியாலே நிகழ்ந்தது. தீவிரவாதம் தடுக்க தீர்வு என்ன? தீர்வுகளில் பார்ப்போம். தீவிரவாதம் என்பது வேறறுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. தீவிரவாதத்தை யார் செய்தாலும், எங்கு செய்தாலும், எப்படி செய்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமல்லாது இதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்களையும் சமுதாயம் புறக்கணிக்க வேண்டும். இஸ்லாம் மார்க்கம் தீவிரவாதத்தை எல்முனை அளவு கூட ஆதரிக்கவில்லை. இஸ்லாத்தில் தீவிரவாதம் என்பதே இல்லை. தீவிரவாதத்தை யார் ஒருவர் செய்கின்றார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. இஸ்லாம் தீவிரவாதத்தை என்றுமே ஆதரித்ததில்லை. இந்த படுபாதக செயலை யார் செய்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும் அரசு தன் இரும்பு கரம் கொண்டு கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பத்திரிகைகளும் மீடியாக்களும் இன்னைக்கு முஸ்லிம்களை தீவிரவாதிகள் சொல்லிட்டு வராங்க. ஆனா முஸ்லிம்களை பொறுத்தவரையில இஸ்லாம்னாலே அமைதி, எல்லா மதத்தினரையும் சகோதரத்துவமா பார்க்கணும்னு சொல்லி இஸ்லாம் மதம் சொல்லுது. ஆனா அந்த இஸ்லாத்தில் உள்ளவர்கள் ஒரு சில பேர்கள் செய்த தவறுக்கு அது இஸ்லாம் மதம் பொறுப்பாகாது. இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்து முஸ்லீம் நாங்கெல்லாம் ஒரு மாமன் மச்சனன் என்கின்ற உறவு முறையில் தான் நாங்கள் பழகிக்கிட்டு இருக்க முடியும். அவங்க பார்க்கும்போது இவங்க ஒரு எதிரி, முஸ்லீம் என்றாலே நமக்கு வேண்டத்தகாத விரும்பத்தகாத ஆளு, அந்த அளவுக்கு நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இல்லை. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை தீவிரவாத அமைப்புகள் குறிப்பாக நம்ம இந்து கோயில்கள், இந்த எத்தனையோ திருவிழாக்கள் நடக்கு, அங்கெல்லாம் அவர்கள் ஒரு அட்டுழியமோ இந்த மாதிரி சிதைக்கணுங்கிற நோக்கம் அவரிடத்தில் இல்லை. இப்ப காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை நடக்குன்னா நம்ம சின்ன பையன்ல இருந்தே நடக்குது இல்லை பிரச்சனை. இந்தியாவில் எல்லா மதமும் சேர்ந்துதான் இந்தியா. பாகிஸ்தான் இந்தியா பிரியும் போது கூட ஒரு டிமாண்ட் வச்சாங்க. பாகிஸ்தான்ல போய் குடியிருக்கவங்க பூரா அங்க இருக்கலாம், இந்தியாவில் இருக்கவங்க பூரா அங்கிருந்து இங்க வரலாம். அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கவங்க பூரா அங்கிருந்து இங்க இருக்கவங்க பெரும்பகுதி அங்க போகணும்னு நினைக்கவங்க அங்க போயிட்டாங்க, அங்க இருக்கணும் போகணும்னு நினைக்கவங்க அங்க இருக்கவங்க நிறைய வந்தாங்க. உதாரணமா பாரதிய ஜனதா தலைவர் அத்வானி கூட பாகிஸ்தானுடைய பிரதிநிதியாக தான் இருந்து அவர் அங்கிருந்து வந்தார். அதனால இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் மத முத்திரைகள் குத்துறதுங்கிறது பெரிய தப்பான காரியம். இந்திய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இல்ல தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, தவறான பாதைக்கு இன்னைக்கு காட்டி ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை தீவிரவாத தன்மையா அவங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அது உண்மையை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வன்மையா நான் கண்டிக்கிறேன். இத்தகைய ஒரு அராஜகமான போக்கு, விரும்பத்தகாத செயலால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இதை முஸ்லிம் மதம் கண்டிக்க வேண்டும். எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கண்டிக்க வேண்டும். ஏன் எனில் செய்து வருவது அத்தனை பேருமே முஸ்லீம் என்று சொல்வதனால் எந்த இந்துவும் தைரியமாக கண்டிக்க முடியவில்லை. ஏன்னா அதுக்கு ஒரு நிறத்தை கொடுத்து விடுவார்களோ என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். ஆனா அந்த மதத்தில் உள்ளவர்களே கண்டித்தால் அதுவே சாலச் சிறந்ததாகி. இந்தியாவில் பயங்கரவாதம் என்று இவர்கள் குறிப்பிடுவது இந்தியா முழுக்க ஏதோ ஒரு குழு நிரந்தரமாக அந்த பயங்கரவாத வேலைகள் செஞ்சிட்டு இருக்கா என்று நம்ம சொல்வதற்கான ஆதாரங்கள் இல்லை. இப்ப உதாரணமாக பெங்களூர்ல நடந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஹைதராபாத்தில் நடப்பது தடுக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஒரு நாடாளுமன்ற கட்டடத்தின் மீது நடத்தப்படும் நிகழ்ச்சியா இருக்கட்டும், அல்லது அங்க ஒரு கோயில்ல நடத்தக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னா லஷ்கர் இ தொய்பா என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு செஞ்சிச்சு, அல்லது ஜெய்ஷே முகமது என்ற பயங்கரவாத அமைப்பு செஞ்சிச்சு, ஏன் ஹிஸ்புல் முஜாஹிதீன் கூட சந்தேகப்படவில்லையா என்பதாகலாம் நமது ஊடகங்கள் விவாதிக்கிறது உண்டு. உள்ளபடியே நாம அதற்குள்ள
உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா காஷ்மீருடைய சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய, சுயநிர்ணய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் ஹிஸ்புல் முஜாஹிதீன் என்ற அமைப்பு இருந்ததாக மத்திய அரசை கூட சொன்ன வரலாறுகள் உண்டு. அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது. ஆனால் இந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீர் என்று சொல்கிறானே, பாகிஸ்தான் வசம் உள்ள, அவர்கள் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர், அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய ஒரு லஷ்கர் இ தொய்பாவோ, ஒரு ஜெய்ஷே முகமதோ, வேறொரு புதிய அமைப்பு என்ற பெயரில் வருவதோ என்பவர்கள் இந்திய துணைக்கண்டத்திற்குள் பல்வேறு மாநிலங்களுக்குள்ளேயும் பூந்துகிட்டு சுமனாச்சும் இங்க உள்ள மக்கள் மேல, சாதாரண மக்கள் மேல பயங்கரவாத தாக்குதல் தொடுத்தாங்க என்று சொல்வதற்கான ஏதுக்கள், ஆதாரங்கள் கிடைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசினுடைய ஆதரவோ, அங்க இருக்கக்கூடிய அரசினுடைய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய ISI போன்ற உளவுத்துறையினுடைய ஆதரவோ இருக்கும் பொழுது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள பிரச்சனையாக ஒரு அரசு இயந்திரத்தினுடைய பின்னணி இருந்தோ, அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகள் சாவு வியாபாரிகளாக, ஆயுத வியாபாரிகளாக, ஆயுதங்களை விற்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற தூண்டுதல்களை செய்துவிட்டு எல்லா இடத்திலையும் பதட்டத்தை நிலவிக்கிட்டே இருந்தால்தான், நாட்டுக்கு நாடு சண்டை இருந்தா தான் ரெண்டு நாட்டுக்காரனும் நம்மகிட்ட வருவான் என்பதற்காக உள்ள தூண்டுதல்களோ அதற்கு காரணங்களாக அமைய முடியும். அப்படி அமையும் பொழுதுதான் இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் என்பது உள்ளே நடத்தப்படுகின்றன என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த பயங்கரவாதிகள் ஏதோ கொள்கைக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையில் உள்ளவர்களாக தெரிய மாட்டேங்க. இவங்க எல்லாம் என்னன்னு சொன்னா, உலகம் முழுக்கவே இந்த பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் பொழுது நிறைய காசு தாரம் இதை செய்யன்னு பயன்படுத்துறாங்க. அப்போ அப்படியாக முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த பயங்கரவாதிகள் யாராவது அந்த பாகிஸ்தானில் இருந்து இந்த வேலையை செஞ்சாங்கன்னா, அவங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்களை தான் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்து இளைஞர்களை பிடிப்பாங்க, கிறிஸ்துவ இளைஞர்களை பிடிப்பாங்க, யாரும் இல்லாத ஒரு இளைஞர்களை பிடிப்பாங்க, அல்லது காசுக்காக வேலை செய்யறவங்களை கூலிக்காரங்களை பிடிப்பாங்க. கூலிக்காரங்களை பிடிச்சி இந்த பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க. அதனால பயங்கரவாதம் என்பது ஒட்டுமொத்தமாய் மக்களால் எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஒரு பத்திரிகையாளனுக்கு, ஜனநாயகத்தினுடைய 4வது தூணா இருக்க ஒரு பத்திரிகையாளனுக்கு ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா அது சரிதானா, அது உண்மையா பொய்யான்னு சொல்லி ஆய்வு பண்றதுக்கு கூட நேரம் கிடையாது. அது ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக வருதுன்னு சொன்னா உடனடியா பிளாஸ்ட் பண்ற மாதிரி இவன் 4 விஷயத்தை சேர்த்து பத்திரிகையில கண்மூடித்தனமா எழுதுற ஒரு போக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாளையங்கோட்டை கல்லூரியில் இருக்கின்ற அந்த ப்ரொஃபசர் கைது, அவருடன் சேர்ந்த மாணவர்கள் கைது. எந்த ஆய்வின் அடிப்படையில் இவங்க செய்தி வெளியிடுறாங்க? கைது செஞ்சாங்களா? மத்திய உளவுத்துறை அவர்கள் கைதே செய்யல. அவர்கள் விசாரணைக்காகத்தான் அழைச்சிட்டு போனாங்க. விசாரணைக்கு அழைச்சிட்டு போனவனுமே இங்க கைது செய்தார்கள் சொல்லி செய்தி வெளியிடுறான். கடைசியில அவர்கள் எந்த விதத்திலும் இதோட தொடர்பு உள்ளவர்கள் சொல்லி அவர் விடுதலை செய்யப்பட்டாங்க. அரசியல் ரீதியாக முஸ்லிம்களை பின்னுக்கு தள்ள வேண்டும், அவர்கள் தங்களுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு கோரிக்கை எழுப்பக்கூடாது, அந்த கோரிக்கைகளை அமுக்க வேண்டும்ங்கிற ஒரே காரணத்தினால, அமுக்கிறதுக்கு என்ன வழி, நீ தீவிரவாதி அப்படின்னு சொன்னா அப்படிலாம் இல்லப்பா, அப்படி இல்லப்பா இல்லன்னு சொல்லிட்டு காலம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் முக்கிய காரணம். 2வது, முஸ்லிம்கள் அதிகமான விழிப்புணர்ச்சி இருந்துகிட்டு இருக்கு இளைஞர்களுக்கு மத்தியில். இப்ப இடஒதுக்கீடு சம்பந்தமா அங்கங்கே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும், இப்ப ஜனவரி 29ஆம் தேதி தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய அந்த ஒரு பேரணி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி மிகப்பெரிய மக்கள் கூடி உரிமைகளை கேட்கக்கூடிய நிலையில வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னண்டா, இவங்களை அரசு என்ன பண்ணுதுன்னா, நீங்க தீவிரவாதிகள் சொல்லுது. இந்த செய்திகள் பத்திரிகையில வெளிவரும் போது இதை படிக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாத மக்கள், அதாவது ஒவ்வொரு வீடுகளிலும் சோதனை, ஒவ்வொரு லாட்ஜ்களிலும் சோதனை அப்படின்னு சொல்லி வரும்போது இதை படிக்கக்கூடிய முஸ்லீம்கள் இல்லாத மக்கள் மத்தியில் என்ன வந்தா, ஏன் இந்த பாய்ங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து இப்படி போனாங்கிற செய்தி வரும். இதனால எந்த வகையிலும் சமூகத்துல இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை உண்டாக்குவதற்காக மோசமான நடவடிக்கை தான் அது. இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது இன்று உலகளாவிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டது. இதனை சமாளிப்பதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் அல்லாத அனைத்து நாடுகளுமே முனைப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தினுடைய ஆணிவேர் எங்கு இருக்கிறது என்று பார்த்து அதை களைந்தெறிந்தால் தான் நிச்சயமாக இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சமுதாயத்தினுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளவு பயங்கரவாதமானது உலகத்திலே தலையெடுத்து வாழ முடியாது. ஆகவே இஸ்லாமிய சமுதாயம் தன்னுடைய கடமையாக கருதி இந்த பயங்கரவாதத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால், எதிர்காலத்தில் பாதிக்கப்பட போவது வெறும் இந்த பயங்கரவாதிகள் மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாயம் ஒட்டுமொத்தமாகவே பாதிக்கப்படும். இஸ்லாமியர்கள் ஒரு அணியாகவும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் ஒரு அணியாகவும் இருந்து இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய போரை வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீவிரவாதம் அல்லது பயங்கரவாதம்ங்கிறதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கிறத முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 2 காரு நின்றுச்சுங்க. என்ன பரபரப்பு உண்டாக்குனாங்க தெரியுமா? யாரோ தீவிரவாதிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள் காரை நிப்பாட்டிட்டாங்க, அதுக்குள்ள குண்டை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியை விசாரணை பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு, 1 நாள் கழிச்சு பார்க்க போனா என்ன தெரியுதுன்னு கேட்டா, சுரேஷ்ங்கிற ஒரு நண்பர் துபாய்க்கு போறதுக்காக வேண்டி அந்த காரை நிறுத்திட்டு போயிருக்காரு 10 நாள் லீவ்ல.
அதே மாதிரி இன்னொரு கார் இருந்துச்சு, அந்த காரை வந்து அதே மாதிரி இன்னொரு நண்பர் வந்து அதை நிறுத்தி போட்டு மதுரைக்கு போயிருக்கிறாரு. அப்ப விசாரணை முடிவுல என்ன தெரியுதுங்கிறத பார்க்கணும்ல. இவங்க என்ன ஒரு வச்சுட்டாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிச்சாலோ அது ஏதாவது ஒரு பயங்கர இது நடந்தாலோ உடனே வந்து முஸ்லிம்களோட இணைச்சு பேசுறதுங்கிறத இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியா ஊடகங்கள் ஒரு பொதுவான ஒரு சித்தாந்தமாகவே வகுத்து வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வந்து தீவிரவாதத்தை வன்மையாக கண்டிக்கின்றது. தீவிரவாதம் வந்து அது எந்த ரூபத்தில் யார் மூலமாக வந்தாலும் அதை முழுமையாக கண்டித்து அதற்காக போராடி கொண்டு வருகிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. எல்லா மதத்திலையும் ஒரு சிலர் வந்து தீவிரவாதம் பண்ணதான் செய்யறாங்க. ஆனா உண்மையில் தீவிரவாதம் சரியா, அதை தீவிரவாதத்தை வந்து இஸ்லாம் ஆதரிக்கிறதா என்றால் நிச்சயமாக இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை சுத்தமாக ஆதரிக்கவே இல்லை. ஒரு மனிதனுக்கு வாழ்வளித்தவன் ஒரு சமுதாயத்தை வாழ வைத்தவன் போலாவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். ஆக ஒரு மனிதனை வந்து நாம் எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் மாற்றாக ஒரு மனிதனை எப்படி சாகடிக்க வேண்டும் என்று சிந்திப்பது வந்து இஸ்லாத்திற்கு முற்றிலும் மாற்றமானதுதான். இஸ்லாமும் பயங்கரவாதமும் ஒட்டி பிளந்த இரட்டை குழந்தைகள். பயங்கரவாதம் பிரிவினவாதம் ரெண்டும் இஸ்லாத்துக்கே உரிதான இயல்புகள். அவங்க எங்க போனாலும் மதமாத்துவாங்க, அடுத்த சிறுபான்மையை உருவாக்குவாங்க, மூணாவது சிறுபான்மையோட உரிமை வேணும்னு கேட்பாங்க, நாலாவது உரிமை கிடைக்கல தமிழ்நாடு வேணும்னு கேட்பாங்க. அப்படிதான் பாகிஸ்தான் பேச்சாங்க. எந்த நாட்டில் போனாலும் படுகொலை பண்றது, பிரிவினவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தூண்டி விடுறதுதான் இஸ்லாத்துடைய இயல்பு உலகம் முழுக்க. இதுக்கு தீர்வு நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஒண்ணு இஸ்லாம் தெரிந்தவன் என்ன தெரிந்தனும், இந்த காஃபிர்ங்கிற வார்த்தைக்கு விளக்கத்தை மாற்றணும், ஜிஹாத கைவிடணும், மதமாற்றத்தை கைவிடணும். நாலாவது இந்த மதர்சாக்களை தான் இழுத்து விடணும். அந்த குருட்டுத்தனமான மதவெறி கல்வியை கற்றுக் கொடுக்கறதுனாலதான் இந்த பயங்கரவாதமும் பிரிவினவாதமும் வளருது என்பது எங்களுடைய பார்வை. எல்லாரும் பண்றான் நாங்களும் பண்றோம்னு சொன்னா நீங்க யோகிய நாள் கூடாது. எப்பாவது ஒரு நாள் இந்த குண்டு வச்சோம்னா முஸ்லீம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களோ. அதனால சும்மா வெளியில பசப்புக்கு இஸ்லாம்னா அன்பு மதம் ஒரு இடத்த சொல்றது, அப்புறம் உள்ளுக்குள்ள குண்டு வைக்கிறது. கோயம்புத்தூர் யாரையும் அங்கேயே கெடுதல் பண்ணா எதுக்காக குண்டு வச்சீங்க? இன்னைக்கு குண்டுன்னா இஸ்லாம் அப்படின்னு ஆயிட்டுது. அதுக்கு தீர்வு ஒண்ணு இஸ்லாம் தெரிந்து போகணும், இல்ல குரான் மாற்றணும். இஸ்லாம் தெரிந்தாது, அது திருத்தி கொண்டிருந்தது நடக்காத சமாச்சாரம். இஸ்லாமியர்கள் எல்லாம் தாய்மகன் திருமணம், அது ஒண்ணுதான் தீர்வு. வேற ஒன்றும் தீர்வு தெரியல. ஏன்னா தெரிஞ்ச மாதிரி தெரியல, தெரிஞ்ச மாட்டாங்க. காபிர்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் என்று அர்த்தம். இஸ்லாத்தை ஏற்காதவரை இஸ்லாத்தை ஏற்காது என்றுதான் சொல்ல முடியும், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. அப்ப இதுதான் அர்த்தமே தவிர மற்றவர்கள் விளங்கி வைத்திருப்பதை போன்று பிறரை ஏசுவதற்கான வார்த்தை அல்ல. மதரசாக்களில் தீவிரவாதம் போதிக்கப்படுவதாகவும் அந்த மதரசாக்களை மூட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இது மதரசாவை பற்றிய அறியாமையினால் இப்படிப்பட்ட ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. மதரசாக்களில் என்ன போதிக்கப்படுகிறது என்று சொன்னால், தொழுவது எப்படி, நோன்பு வைப்பது எப்படி, இறை தியானத்தில் ஈடுபடுவது எப்படி என்ற விஷயங்கள் தான் அங்கே சொல்லப்படுகிறதே தவிர மாறாக துப்பாக்கியால் சுடுவதோ அல்லது குண்டு வைப்பதோ இது போன்ற விஷயங்கள் அங்கே போதிக்கப்படுவதில்லை. அதை பற்றிய ஞானம் அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட கிடையாது. பொதுவாகவே இந்தியாவை எடுத்துக்கொண்டால் எல்லா மதத்தவருமே தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக சமீபத்தில் 50 ஆண்டு காலமாக தீவிரவாத வழக்குகளில் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் யாருமே மதரசாக்களில் படித்தவர்களோ பட்டம் பெற்றவர்களோ அல்ல என்பதை நாம் விளங்கிக்கலாம். இது உதாரணம் சொல்லணும்னா கோவை எடுத்து பார்த்தோம் சொன்னா, கோவை குண்டுவெடிப்பில் அவர்கள் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற 200 பேரில் யாருமே இதுவரை மதரசாக்களில் படித்தவர்களாக அடையாளம் காட்டப்படவில்லை. அடுத்து ஜிகாதை கைவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஜிகாதை பற்றிய அறியாமையினால் இவ்வாறு சொல்கிறார்கள். ஜிகாத் என்று சொன்னால் அதற்கு நேரடியான அர்த்தம் தர்ம யுத்தம். தர்ம யுத்தம் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் அந்த நாட்டுடைய மக்களை பாதுகாப்பதற்காக, அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக செய்யக்கூடியதுதான் ஜிகாத். இந்த ஜிகாத் என்பது எல்லா காலகட்டத்திலும் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. புராண இதிகாசங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ராமர் யுத்தம் செய்திருக்கிறார், கிருஷ்ணர் யுத்தம் செய்திருக்கிறார். எல்லாம் எதற்காக என்று பார்த்தால் அதாவது மக்களை பாதுகாப்பதற்காக, தர்மத்திற்காக செய்திருக்கிறார். இதே போன்றுதான் நபிகள் நாயகம் அவர்களும்
நியாயத்திற்காக, தர்மத்திற்காக பல்வேறு யுத்தங்களை செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த தர்ம யுத்தம் என்பது எல்லா காலகட்டத்திலும் எல்லா மதத்தவர்களாகத்திலும் வலியுறுத்தப்பட்ட ஒன்று. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இதுதான் ஜிஹாதை தவிர இதை விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஜிஹாதை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செய்யக்கூடியவர்களும் விளங்கவில்லை, இதை விமர்சிக்கக்கூடியவர்களும் ஜிஹாதை முழுமையாக விளங்காததான் காரணம். முஸ்லிம்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுவதில்லை. மதமாற்றத்தை தடுக்க நினைப்பவர்கள், தங்களுடைய மதத்தை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு என்ன காரணம்ன்றதை ஆய்வு செய்யணும். ஒருத்தர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றாருன்னு சொன்னா அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவர் இருக்கக்கூடிய இடத்தில் கிடைக்காதனாலதான் இன்னொரு இடத்துக்கு போறாரு. அப்ப என்ன காரணத்தினால தங்களுடைய மதத்தை விட்டு வெளியே போறாங்கன்றத ஆய்வு பண்ணி அந்த காரணங்களை சரி செய்து விட்டாலே இன்னொரு மதத்துக்கு போறதுக்கான வாசல் அடைக்கப்பட்டுடும். நாம எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்று கூடி கடவுளை வணங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது இன்றைக்கு பல இடங்களில் மறுக்கப்படுது. அது போன்று பார்த்தோம் சொன்னா தீண்டாமை இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகிறது. அதே போன்று இரட்டை கூலை முறை இருக்கிறது. இது போன்று பல்வேறு விஷயங்கள் இருப்பதனால்தான் அவர்கள் தங்களுக்கு எந்த இடத்தில் சமத்துவம் கிடைக்குமோ, எந்த இடத்தில் சகோதரத்துவம் கிடைக்குமோ, எந்த இடத்தில் தங்களை மனிதர்களாக மதிப்பார்களோ அந்த இடத்தை நாடி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. மத மாற்றத்தை தடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கக்கூடிய சிலர் அதற்கான வாசலை முழுமையாக அடைப்பதற்கு ஆய்வு செய்ய வேண்டும். வாளால் மதம் மாற்றப்படுவது என்று சொன்னால் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் மதம் மாற்றப்படுவதாக, மதம் மாறுவதாக சிலர் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் எந்த ஒரு அதிகாரம் இல்லை, எந்த ஆட்சியும் இல்லை, இன்றைக்கு எந்த வாழும் முஸ்லிம்களுடைய கையில இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி வாழால் மதம் மாற்ற முடியும்? அப்ப ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் சொன்னால் வாதம் மிக சரியா இருக்கிறா என்பதை ஆய்வு செய்து முன்வைக்குமே தவிர காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடாதுன்றதான் கருத்து. இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சிலர் பயங்கரவாத செயல்களிலே ஈடுபடுவதை பற்றியும் அதை தடுத்து நிறுத்துவதற்கான வழிவகை என்ன என்பதை பற்றியும் தான் இன்றைய தீர்வுகள் நிகழ்ச்சியிலே நாம் ஆய்வு செய்கிறோம். முஸ்லீம்களில் சில பேர் இத்தகைய காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை கவனத்தில் கொண்டும் அவர்களுடைய நடவடிக்கைகள் இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதை அறிந்து கொண்டும் இதுபோன்ற தீவிரவாத செயல்கள் நடந்தவுடனே இஸ்லாத்தின் பெயரால் இயக்கங்கள் நடத்துகிற எல்லா கட்சிகளுமே இதை கண்டித்து அறிக்கைகள் வெளியிடுகின்றன. இந்த அறிக்கைகளை கூட மீடியாக்கள் பிரசுரம் செய்வது கிடையாது. அப்படி பிரசுரம் செய்யவில்லை என்றால் என்ன ஏற்படும்? ஓஹோ, இது இஸ்லாத்தினுடைய கருத்தை இதுதானோ, இது இஸ்லாம் ஆதரிக்கிறதோ என்கிற ஒரு சிந்தனை ஒரு சில முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப இவங்க தீவிரவாதத்தை உண்மையிலேயே இந்த மாதிரியான தீவிரவாதத்தை ஒழிக்க நினைக்கணும் நாடுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தின் பெயரால் சில முஸ்லிம்கள் செய்கிற இந்த காரியம் இஸ்லாத்திற்கு உடன்பாடானது இல்லை என்பதை முஸ்லிம்கள் வாயினாலேயே மீடியாக்கள் அம்பலப்படுத்த வேண்டும். செய்தி ஊடகங்கள் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். இஸ்லாமிய இயக்கங்கள் அத்தனை பேருமே இதை கண்டித்து அறிக்கை விட்டால் கூட அந்த அறிக்கையை ஒரு விசிட்டிங் கார்டு அளவுக்கு கூட அவங்க ஒரு துண்டுச்சீட்டு அளவுக்கு கூட பத்திரிகைகள் பிரசுரிப்பது கிடையாது. மீடியாக்கள்ல அதை ஒளிபரப்புறது கிடையாது. அப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இதை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை என்ற ஒரு கருத்து தெளிவான முறையிலே மக்களை சென்றடையவில்லை. முஸ்லிம்கள் இதை ஆதரிக்கவில்லை என்ற கருத்து, எல்லா முஸ்லிம்களும் இப்படி இந்த மாதிரி செயல் செய்யக்கூடியவர்களை வெறுக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து வெளிப்படையாக மக்களுக்கு சென்றடைந்தால்தான் இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்திற்கு போகக்கூடிய 4 பேரு போகாம தடுத்து நிறுத்தப்படுவான். இவங்க முஸ்லிம்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்த மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் என்ன பழியை போடுகிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் இதை ஆதரிக்கிறாங்க, முஸ்லிம் லீக் ஆதரிக்குதா, தேசிய லீக் ஆதரிக்கிறதா, தௌஹீத் ஜமாத் ஆதரிக்கிறதா, அல்ல தப்லீக் ஜமாத் ஆதரிக்கிறதா, உலமாக்கல் சபை ஆதரிக்கிறதா, அல்ல ஜமாத் இஸ்லாமி இதை ஆதரிக்கிறதா? அப்ப இஸ்லாத்தின் பெயரால் நடக்கிற எந்த இயக்கம், எந்த ஜமாத்து, எந்த பள்ளிவாசல், எந்த இமாம், எந்த முத்தவள்ளி இதெல்லாம் ஆதரிச்சு அறிக்கை விட்டாரு? எல்லாரும் எதிர்க்கிறார்கள். அப்ப என்ன மேற்று என்று கேட்டால், இது இஸ்லாம் எதிர்க்கிறது என்று முஸ்லிம் இயக்கங்கள் சொல்லும் பொழுதும் அதை விளம்பரப்படுத்த மீடியாக்கள் தயங்குகின்றன. இது முஸ்லிம்கள் இதை விரும்பவில்லை என்ற கருத்தை, இதை வெறுக்கிறார்கள் என்ற கருத்தை அம்பலப்படுத்தும் பொழுதும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள்.
அப்ப இந்த நிலை மாறி இது இஸ்லாம் இதை தடுத்திருக்கிறது என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்படுமையானால் அறியாத சில முஸ்லீம், இஸ்லாத்தை பற்றி அறியாத சில முஸ்லீம் இஸ்லாத்தின் பெயரால் மூளை செலவைப்பட்டு செய்யப்பட்டு ஜிஹாது என்பதற்கு, ஜிஹாது என்றால் ஒரு தர்ம யுத்தம், நியாயத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு போர், அது எல்லா காலங்களிலையும் எல்லா அரசாங்கத்தின் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு கடமை. இந்த மாதிரியான ஒரு கடமை தான் ஜிஹாது என்பதை விளங்காமல் அது ஏதோ முஸ்லிம் அல்லாதவங்களை கொல்ல சொல்றதுங்கிற மாதிரி மூளை செலவை சில பேர் செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இஸ்லாம் இதை மறுக்குது என்ற செய்தியை நீங்க சொல்றதுனா அதுக்கு தீர்வா இருக்க முடியும்? சட்டங்கள் போட்டா தடுத்துட முடியுமா? மரண தண்டனை கொடுக்கணும்னு நீங்க சட்டத்தை ஏற்றிட்டீங்கன்னு சொன்னா உடனே தீவிரவாதம் ஒளிஞ்சிருமா? இதை செய்யக்கூடிய வரக்கூடியவன் சாவுறதுக்கு தயாரா தானே வர்றான். தற்கொலைப்படை தாக்குதல் பண்ணி அழித்துக் கொள்ள வரக்கூடியவனுக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்தா என்ன, அதுக்கு மிஞ்சி வேற எதை கொடுத்தா என்ன, எப்படி அதுல திருந்துவான்? அப்ப அவன் இஸ்லாத்தின் பெயரால் தான் மூளை செலவை செய்யப்படுகிறான் என்றால் இஸ்லாம் அதை சொல்லவில்லை என்பதை வெளிக்கொண்டு வருவதில் அரசாங்கம் என்ன முயற்சி செய்கிறது? இஸ்லாமிய சமுதாயம் இதை எதிர்க்கிறது என்ற கருத்துருவாக்கத்தை பரவலாக ஆக்குவதற்கு அரசாங்கம் என்ன செய்தது? இந்த ரெண்டையும் செய்துவிட்டால், இஸ்லாத்தின் கருத்து இதுதான் என்று நீங்கள் வெளிப்படையாக கொண்டு வந்து விட்டால் இந்த 4 கிறுக்கனும் தெரிஞ்சிருவாங்க. அடுத்ததாக இந்த ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து விடுமையானால் அத மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா முஸ்லீம் தீவிரவாதி, இஸ்லாமிய தீவிரவாதம் என்று அவங்க சொல்லி அதை ஒரு மீடியாக்கள் வழியாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இதன் மூலம் என்ன கருத்து உருவாக்கம் ஏற்படுது? ஓஹோ, இஸ்லாத்துல இதெல்லாம் உண்டு போல இருக்குது, இதெல்லாம் செய்யறது இஸ்லாத்தினுடைய கடமை போல இருக்குது என்று சும்மா இருக்கிறவனையும் தூண்டி விடுவதற்கு இந்த மீடியாக்கள் இப்படி பயங்கரவாதிக்கே நீங்க ஜாதி மதத்தெல்லாம் சொல்றீங்க? பயங்கரவாதி தான் அவன், எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் சரி. பயங்கரவாதியை பயங்கரவாதி என்று சொல்லுங்க, அவனுடைய இயக்கத்தோடு சம்பந்தப்படுத்துங்க. அவன் ஒரு மதத்தில் பிறந்து விட்ட காரணத்தினால் மதத்தோடு சம்பந்தப்படுத்தாதீங்க என்ற ஒரு நிலை வறுமையானால் அப்பவும் இந்த தீவிரவாதத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறவன் இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லையே, பயங்கரவாதி தானே. இஸ்லாமிய தீவிரவாதிகள், இஸ்லாமிய போராளிகள், அப்படிங்கிற ஜிஹாது செய்யக்கூடியவர்கள், முஜாஹிதீன்கள் என்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் போட்டு மீடியாக்கள்ல வர்ற காரணத்தினாலும் இந்த மாதிரியான தீவிரவாதங்கள் வருகிறது. அதனால முதல் விஷயம், முஸ்லிம்கள்ல உள்ளவர்களுக்கு இஸ்லாம் இதை ஆதரிக்கவில்லை என்பது மீடியாக்கள் வழிய தேடி இஸ்லாத்துல சாந்தத்தை பத்தி என்ன சொல்லப்படுது, சகோதரத்துவம் என்ன சொல்லப்படுது, ஜிஹாதுக்கு சரியான விளக்கம் என்ன என்றெல்லாம் இந்த கருத்துக்களை இஸ்லாத்தின் பெயரால் மூளை செலவை செய்யப்படுற மக்களுக்கு சென்றடையும் வகையில் கொண்டு செல்வார்களேயானால் இதுக்கு ஒரு ஆளும் பலியாக மாட்டார்கள். இந்த வகையான தீவிரவாதத்தை தடுத்து நிறுத்திவிடலாம். இதுதான் இதற்கான தீர்வு.